இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. மதியம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு வாசல்லாம் பெருக்கினேன். எப்போதும் போல விளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணேன். காலையில தோசி போட்ட துணி எல்லாம் காஞ்சி போச்சு. அதை போய் எடுத்துட்டு வந்தேன். நான் பின்னாடி கார்டன் பக்கம் போனாலே போறோம். என் பைக்குட்டிக்கு என்ன பண்றேன்னு பார்க்கணும். ஜன்னல் வழியே வந்து காட்டுவாங்க. 6 மணி ஆயிடுச்சு. விளக்கெல்லாம் ஏத்தினேன். மறுநாளைக்கு பசங்க கோசு கூட் பண்ணலான்னு சொன்னாங்க. நைட்டே கொஞ்சம் நெருக்கி கொடுத்துட்டேன். காய்கறி பழமெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதை எடுத்து பையில எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்துமே வச்சேன். இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருந்தேன். பசங்க நீ ஆட்டத்தலை நாம வெளில ஆட்டின்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுங்களே போய் வாட்டின்னு வந்துடுச்சுங்க. அந்த மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சிருந்தேன். அது புளிச்சு போச்சு. எல்லாம் டப்பா எடுத்துன்னு வந்து ஊற்றி எடுத்துன்னு ஃப்ரிட்ஜில் வச்சேன். நான் இந்த வேலைலாம் செய்யறதுக்குள்ள பசங்க நெய் மைசூர் பாக்கு செய்கிறேன்னாங்க. அவங்க செய்து நின்னாங்க. அது வரைக்கும் நான் இதெல்லாம் செய்தேன். அவங்க செய்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பாத்திரங்க இருந்தது, அதெல்லாம் போய் தேய்ச்சி வச்சேன். என் பைக்குட்டி சாப்பிட்றதுக்கு முட்டை உரிச்சு கொடுத்தேன். பசங்க மைசூர் பாக்கு ரெடி பண்ணி எடுத்தான்ட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பரா இருந்தது. தூங்க போறேம்மா. வணக்கம்மா.